ஸோ எனக்கும் ஒரு ஆசை இருக்கு. இப்படி ஒரு மாந்திரீகம் இருக்காரு. இத நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து கடந்து போய் போலி மாந்திரீகத்துல போய் மாட்டிக்காதீங்க. அப்படின்னு ஒரு நியூஸ் நான் வந்து மக்களிடையே நான் சொல்லணும். ஓகேங்களா? அந்த அந்த ஒரு விஷயத்த நீங்க எனக்கு பண்ணி குடுப்பீங்கன்றத நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு என்ன மாந்திரீகம் பண்றவங்க வந்து அமானுஷம் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும். அப்படிதானே? ஒரு ஓகே. ஆத்மாவ கூப்பிட்டு பேசுறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பிரச்சனைய சரி செய்றவங்களா இருந்தாலும் சரி, ம். இல்ல ஏதேனும் அவங்க வந்து ஒரு ஒரு விசித்திரமான சக்தி பெற்றவங்க அப்படின்னா, ஏதோ ஒண்ணு பண்ணி காமிச்சா தான் ஆமா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, இப்ப அந்த நிர்பந்தத்துக்குள்ள இருக்கு. அப்படிதானே? ஒரு ஆமா. மாந்திரிகரு நீங்க வந்து எந்த தேவதைய கையில வச்சிருக்கீங்க? பிரத்யங்கராவா, வாராகியா, யக்ஷினியா, குட்டி சாத்தானா, கைகருப்பா, வேதாளமா, அது எந்த தேவதையா இருந்தாலும் சரி, நீங்க சித்த எடுத்தேன், மாந்திரீகம் பண்ணுனேன், சுலோகம் சொல்றீங்க. ம். அத வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஆமா, இதுதான் இந்த கேள்வி. அதானே? ஆமா. கரெக்ட்டு. இப்ப சவாலான ஒரு விஷயத்த நம்ம கியூர் பண்றோம். ம். சரிங்களா? ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறவங்கள எல்லாம் கியூர் பண்றோம். இல்ல ஏதேனும் உங்களுக்கு ஒரு பொருள் வர வச்சு காமிக்கிறோம். இல்ல ஏதோ ம். ஒண்ணு பண்றோம். அப்போ ஒரு ம். மாந்திரிகர்ங்கிறதுக்கு ஒரு அங்கீகாரம். அதுதான் சர்டிபிகேட். எஸ். ஆமா, சரிங்களா? அப்பதான் ஒரு ஆமா, நம்பிக்கை பெறும். ஆமா, அப்படிதானே? ஆமா, இப்ப நீங்க இத எதிர்பார்க்கிறீங்க. ஏதோ ஒண்ணு பண்ணணும். பண்ணி காமிச்சா தான் நான் வந்து உங்கள விடுவேன் அப்படிங்கிற முடிவுல இருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. அதுக்கான பின்ன சந்தர்ப்பங்களும், அதுக்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம பண்றோம். இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு தலையில முடி வளருது. ம். கை கால்ல முடி வளருது. ஆமா. மீசை வளருது, தாடி வளருது. ம். சரிங்களா? இதுக்கெல்லாம் வளர்ச்சி இருக்கு. இது இறைவனால படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். இந்த கண்ணுல இருக்கிற புருவத்துக்கும், இந்த மேல இருக்கிற அந்த ரோமத்துக்கும் வளர்ச்சிங்கிறது கம்மியா இருக்கு. ஒரு கால் தலைமுடி அளவுக்கோ, இல்ல மீசை தாடி அளவுக்கோ வளர்ந்துச்சுன்னா, வர்றவங்கள நம்ம எப்படி பார்ப்போம்? வாங்க யார் வந்திருக்கிறீங்கன்னு தானே நம்ம பார்ப்போம். கரெக்ட்டு. சரிங்களா? இதெல்லாம் வந்து இறைவனுடைய அதுக்கு மட்டும் நீங்க மருந்து மாத்திரை குடுத்தோ, இல்ல வேற விஷயம் குடுத்தோ பண்ண முடியாது. ஆமா. சரியா? இப்ப அத நீங்க வளர வச்சு காமிக்க சொல்றீங்க. இதுதான். இது ஒரு கால் நடந்து தான் தீரணும் அப்படின்னு இருந்தால் நடந்தேறும். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. 2வது இங்க ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்த நான் பதிவிடுறேன். ஒரு மாந்திரிகர் நினைச்சால், நல்லா அது எல்லா மாந்திரிகரும் நான் பொதுவா சொல்ல வரல. மாந்திரிகம் வம்சாவழியாவா இருக்கட்டும், இல்ல ஆத்மார்த்தமா ஒரு கடவுள வணங்குறவங்க, ஸ்லோகம் சொல்றவங்க, அதுல ஏதேனும் சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறவங்க, தாராளமா எந்த சவாலையும், எந்த இடத்திலயும், எந்த நிமிஷத்திலயும் எதிர்கொள்ளலாம். ம். சரியா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ம். என்ன பொறுத்தளவுக்கு எல்லாமே பயிற்சி தான். அத தாண்டி முயற்சி. இப்ப நீங்க கேட்ட கேள்விய நான் ஒரு வைராக்கியமா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, இந்த ம். ரியானா மேடத்த வாயடைக்கணும்னு நான் முடிவு பண்ணி புரியுதா? இந்த ரியானா மேடத்த வாயடைக்கணும்னு நான் முடிவு பண்ணி, நான் வணங்குகிற தெய்வத்துக்கிட்ட நான் மன்றாடினால், அதுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கும். சரியா? அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. உங்க வாயால விரைவா என்என் சந்திரகுமார்ங்கிறவரு பவரான ஆளு தான். அதுல ம். ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ம். எனக்கு தன்னிச்சையா பண்ணி காமிச்சாருன்னு நீங்க சொல்ல வேண்டாம். இது ஏன் மீடியா கேமரா முன்னாடி நீங்க என்ன கேட்கிறீங்களோ, அத நான் விரைவா செஞ்சு காமிக்கிறேன்.